காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். அம்மா, அப்பா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா, அப்பாவையும் தம்பியும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நாங்கள் எங்களை பார்த்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா, நீ உன்னை நல்லா பார்த்துக்கோ. மாப்பிள்ளையும் சரி, மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்களையும் சரி, எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கோ. அவங்க எந்த குறையும் சொல்லாமல் நீ தான் நடந்துக்கணும். நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே போய் இருக்க முடியாது. எல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா. உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. நீ நல்ல மெச்சூர்டான பொண்ணு, உனக்கே புரியும். இருந்தாலும் அம்மா சொல்கிற கடமைக்கு சொல்கிறேன் கண்ணா, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ. எதுவாக இருந்தாலும் அப்பாவுக்கோ அம்மாக்கோ இல்லை தம்பிக்கோ கால் பண்ணு, சரியா? அப்பப்போ வீட்டுக்கு வந்து போட தங்கம். நீ இல்லைன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். சரிம்மா, எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறேன். நான் கண்டிப்பாக வீட்டுக்கு அடிக்கடி வருவேம்மா. என்னால் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு சத்தியமாக இருக்கவே முடியாது. எப்படி இருக்க போகிறேன்னே தெரியலம்மா. நான் வருவேம்மா உங்களை பார்க்க. நீங்கள் அழுகாதீங்க என்ன? சரிடா அம்மா, பார்த்து பத்திரம். எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட மறைக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் அப்பா கால் பண்ணி ஏதாவது வேணும்னா கூட அப்பா கால் பண்ணு, உடனே வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். சரியாடாம்மா? நீ என்னைக்குமே அழுகக்கூடாது. நீ எங்கள் வீட்டு ராஜகுமாரிடா, எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருக்கணும். சரியாடா தங்கம்? சரிப்பா, நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அம்மாவையும் பார்த்துக்கோங்க. சரிடாம்மா. சித்து, அக்கா போயிட்டு வரேன்டா தங்கம். மினி, உன்னை சந்தோஷமாக தான் வழி அனுப்பணும் மினி, எனக்கு தெரியும். ஆனால் நீ இல்லாமல் அந்த வீட்டில் நான் எப்படி இருக்க போகிறேனே தெரியல. இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட சண்டை போட்டுட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்தேன். இப்போது நீ இல்லைன்னா நான் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருப்பேன்? நீ ஒரு வாரம் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டு போய் மினி, ப்ளீஸ். சித்து, எனக்கு புரியுதுராமா. நீ கண்டிப்பாக உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வேறு வழி இல்லைல்ல. பொண்ணா பிறந்தா வேறு வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதே மாதிரி நானும் வேறு வீட்டுக்கு போய் தானடா ஆகணும். நான் கண்டிப்பாக உங்களெல்லாம் பார்க்க அடிக்கடி வருவேன். அதே மாதிரி நீங்களும் என்னை பார்க்க அடிக்கடி வாங்க. நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம். நீ நினச்சா என்னை வந்து பாரு, நான் நினச்சா உங்களை வந்து பார்க்குறேன், சரியா? கொஞ்ச நாள் அப்படி தாம்மா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். சரியாடா? மினி, நீ என்ன வேணா சொல்லு மினி, எனக்கு மனசு கேட்கல. நான் உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளவோ திட்டியிருக்கேன். ஆனால் உன்னை நான் அக்காவாக பார்த்ததை விட அதிகமாக உன்னை என்னோட இன்னொரு அம்மாவாக தான் மினி பார்த்துருக்கேன். என்னால் நீ போகிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல மினி. சித்து, உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே வேணாமே, முடிவும் கூடதானே. தங்கங்களா, 2 பேரும் அழுகாதீங்க. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீங்கள் 2 பேரும் இப்படி அழுகிறத பார்த்தா. மாமா, இப்படி நீங்கள் அழுதுகிட்டே வழி அனுப்பிச்சி வச்சா அவங்க எப்படி ஹாப்பியாக போய் அங்கே வாழ்வாங்க? ப்ளீஸ் மாமா, அழாதீங்க. அக்கா ரொம்ப அழுகுறாங்க பாருங்கள். நீங்கள் தானே அவங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிச்சி வைக்கணும். நீங்களே இப்படி அழுதா எப்படி மாமா? நீ சொல்கிறது கரெக்ட் தாங்க மினி. நீ ஒன்றும் கவலைப்படாத. என்ன, நான் நினச்சா உன்னை பார்க்க வர்றது என்ன, டெய்லி நான் உன்னை பார்க்க வரேன், சரியா? அதே மாதிரி நீ வரணும்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போவேன், சரியா? அதாவது வைக்கப்போர் மண்டை சீக்கிரமே ஒரு மருமகனையோ மருமகளையும் பேத்து கொடுத்துரு. அதுக்கப்புறம் உன்னை யார் மிஸ் பண்ண போகிறா? நான் இங்கே தூக்கிட்டு வந்து நான் வச்சுப்பேன், சரியா? சரிடா மலமாடு. வாயு, இனிமே எனக்கு அப்புறம் நீ தான் இவங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நீ தான் அங்கே இருக்க போகிற, சரியாடாமா? இவங்க எல்லாருமே உன்னோட பொறுப்பு தான். அதே மாதிரி நீ நல்லா படிக்கணும். நல்லா படித்து ஒரு நல்ல ஜாப்க்கு போ, ஓகேவா?
எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஹாப்பியாக இரு. சரியாடாம்மா? சரிங்கக்கா. எல்லாருமே நான் நல்லா பார்த்துக்கிறேக்கா. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அண்ணன் கூட சந்தோஷமாக வாழுங்க. சரிங்களா? சரிடாம்மா. சரிக்கா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? பிறந்து வரும்போதே சிலரு வரம் வாங்கி வருவாங்க. பிறந்து வரும்போதே சிலரு வரம் தரவே வருவாங்க. வரமா பாரா, வேற லெவலில் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னே தனியாக ஆள் செட் பண்ணியிருப்பாங்களோ? நல்லா இருக்கே, நம்ம ரூம் மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, எப்போ தான் மினி வருவா? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண வைப்பாங்க? சீக்கிரம் வாடி பொண்டாட்டி. ஹலோ மேடம், வாங்க. நான் வரல. என்னது வரலையா? ரூம்குள்ளே வந்துட்டு வரலன்னு சொன்னா எப்படி? வாமா பக்கத்தில். நான் வரலங்க. அடேங்கப்பா, ஏம்மா என் பொண்டாட்டி தாலி கட்டும்போது கூட இப்படி தலையை குனிஞ்சு இல்லையே, இப்போ என்ன இவ்வளோ தலை குனிஞ்சிருக்கு? மாத்துமா, தலை கீழே விழுந்துட்டு போகுது. பரவாயில்ல, விழுந்தா விழுகட்டும், நீங்கள் பேசாமல் இருங்க. ஹே பொண்டாட்டி வாடி. நான் வரமாட்டேன். சரி, நான் வரேன். மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே, மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே, கண்ணல் கண்ணல் மொழி நீ பாடு குயிலே, கட்டுக்குள்ள நிற்காது தெரிந்த காலையை கட்டி விட்டு கண் சேரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் இக்கரை. தள்ளி போங்க. அடி நான் புருஷன்டி, தள்ளி போக சொல்ற. புருஷனா இருந்தாலும் பரவாயில்ல, தள்ளி போங்க. சரி, கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து பேசேன், நான் தள்ளி போறேன். நிமிர்ந்து பேசினா நீங்கள் தள்ளி போகணும். ஓரண்டி அம்மா, நிமிர்ந்து பார்த்து பேசு. நான் தான் நிமிர்ந்து பார்த்துட்டேன்ல, தள்ளி போங்க. ஆளை பாரு, இப்போ எல்லாம் கூட தள்ளி போவாங்க. போடி, என்னால் முடியாது. சீட்டர், போங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லலாம், தப்பு இல்லடி பொண்டாட்டி. சரி, எங்க எப்பவுமே பொண்ணு உள்ள வரும்போது பால் சம்பளம் தானே கையில் வரும். நீ என்ன எதுவுமே கொண்டு வராமல் வந்திருக்க? உங்களுக்கு பால் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, அதனால அவங்க கொடுத்து விடலை. இது என்னடி புதுவிதமான ஃபர்ஸ்ட் நைட்டாக இருக்கு. பிடிக்கலனாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எடுத்துட்டு தானே வரணும். வேணா சொல்லுங்க, இப்போ எடுத்துட்டு வரேன். நீ அதெல்லாம் எடுக்க வேணாம், கொஞ்சம் என்ன பாரு. ஏய் பாருடி. முடியாது முடியாது. பார்க்கலன்னு வச்சுக்கோ, நான் அந்த பக்கம் வருவேன். சுபா, என்னங்க? என்னங்க? போங்க. சரி வாங்க உட்காரலாம், கிட்ட நிறைய பேசணும், வாங்க. என்ன மேடம், வெக்கப்பட்டுட்டே இருந்தீங்க, இப்போ டப்புன்னு தோல்ல சாஞ்சு உட்காந்துட்டீங்க. வெக்கம் அது வேற பக்கம், பாசம் இன்னொரு பக்கம் இல்லையா, அதான். அடடே. சந்தோஷ், நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. என்ன கடைசி வரைக்கும் பத்திரமா பார்த்துப்பீங்களா? இது என்னடி நூதனமான கேள்வியா இருக்கு. உனக்கு தானே தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன், அப்போ உன்னை தானே பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும். நான் உன்னை பார்த்துக்காம வேற யார் பார்த்துப்பா? விளையாடாதீங்க சந்தோஷ், சீரியஸாக கேட்குறேன், சொல்லுங்க. என் பொண்டாட்டியை என்னால் மட்டும்தான் பத்திரமா பார்த்துக்க முடியும். உங்கள் அப்பா அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்டி, போதுமா? இது போதும் சந்தோஷ். அப்புறம் ரூம் டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷ், அழகா பண்ணியிருக்காங்க. சந்தோஷ், ஆடி ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது சஜம் சம் சஜம் சம் செய்யை கோது நீ பண்ணாதே என் பூந்தேகம் அது தாங்காதே குப்புழில் தாகம் சஜம் ஜம் சஜம் ஜம். காதல் வந்தா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தா
அகில், நான் வந்து 1 வீக் ஆக போகுது சென்னை. உங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியல. எனக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் என்னால் வந்து உங்களை பார்க்க முடியாது. ஏன்னா என் அம்மா உன் குடும்பத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதனால தான் என்னவோ உங்ககிட்ட பேசக்கூட எனக்கு பயமாக இருக்குது. எப்படியாவது உன்னை மீட் பண்ணிடலாம், நீ எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு வருவ அப்படின்ற ஒரு ஹோப் சின்னதாக என் மனசில் இருந்தது. ஆனால் அத்தை எப்படி அம்மா பேச்சு மாரி நடப்பாங்க. அதான் நீங்களும் வரல, நானும் உங்களை பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அகில். உங்களை நினச்சிட்ருக்கிறது இல்லை, உங்களை பற்றின ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்லக்கூட முடியலை என்னால். அதை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன், என்னால் உங்ககிட்டயும் சொல்ல முடியல, அதை வேறு யாருக்கிட்டேயும் சொல்ல முடியல. தவிச்சிட்ருக்கேன் ரொம்ப. நான் ஒவ்வொரு பர்த்டேக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களது விஷ் வரும்ன்ட்டு. சின்ன வயசுலலாம் மறக்காமல் என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ணுவீங்க. இப்போல்லாம் என்னையும் மறந்துட்டீங்க போல், என் பர்த்டேவே மறந்துட்டீங்க போல். ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் விஷ் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு நான் ஏக்கத்தோடு இருந்த நாட்கள் அதிகம். ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வராது. ஏமாற்றத்தோடு அந்த பிறந்த நாளை நான் முடிச்சிடுவேன். இந்த பர்த்டேக்காவது உங்கள் விஷ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். இல்லை எப்பவும் போல் வராதுன்னா இதே சோகத்தோட என் குடும்பத்துக்காக வெளியில் சிரிச்சிட்டு உள்ள சோகத்தை வச்சுட்டு இந்த பர்த்டேவை முடிச்சிடுவேன். உங்களை நேரில் பார்க்குற அந்த நேரம், அந்த நொடி, அந்த நிமிஷம் என் கண்ணில் கண்ணீர் இருக்கும். என்னை அறியாமல் உங்களை கட்டி பிடிச்சி அழுதாலும் அழுதுருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் மேலே உள்ள காதல் அளவு கடந்து, அது கடலை விட ரொம்ப. உங்கள் மேலே நான் வச்சுருக்க காதல் இந்த உலகத்தில் யாரும் யார் மேலே வைக்க மாட்டாங்க. நான் என்ன நினைப்பேன் தெரியுமா அகில், நம்ம 2 பேரும் காதலிக்கிறத பார்த்து இந்த உலகமே பொறாமப்படணும். அந்த அளவுக்கு நான் உங்களை காதலிக்கணும், நீங்கள் என்னை காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களை நினச்சிட்ருக்க மாதிரி நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்களா? இங்கே தானே ஏதோ ஒரு மூலையில் இருக்கீங்க. விண்மீனாய் தொலைந்த மகள் விண்ணிலவாய் வந்தாரா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாரா, இருவக்கம் சேர்த்து வாழ்வோம் வாழ்வோம் என்றாரா. என்ன இப்போ பார்த்தாலும் எனக்கு பறியேறிட்டே இருக்குது. நம்மளும் ஏதோ ஒன்று மைண்டில் நினச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கோம். அது என்ன நம்ம மைண்டில் ஓடுதுன்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது. அது என்ன விஷயம்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு இருமல் வருது. இது என்ன ஒன்றுமே புரியலையே. காணும் ஒரு நொடி இங்கு இனி இல்லையே, தேடுகிறேன் என் கனவுகளில். காதலே என் காதலே கண்ணீரே தேடினேன். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா, என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா, என்னில் இழும் மின்னல் உன்னில் எழவில்லையா. முகத்திற்கு கண்கள் 2, முத்தத்திற்கு இதழ்கள் 2, காதலுக்கு நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட அணைத்து கொண்டாயே. பிங்கி எங்கே இருக்க? ஐயோ மலர் வராப்புல இருக்கே. இப்போ அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோம், அவ்வளோதான் தொலைச்சிருவா. சரி டக்குன்னு கண்ணு தொலைச்சிட்டு உட்காருவான். வா மலர், இங்கே தான் டெரஸில். இதை வரண்டி. ஏய் இங்கே எப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கான வீடு ஃபுல்லாக தேடிட்டுருக்கேன், இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், சும்மா தான். எல்லாருமே தூங்க போயிட்டாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரலையா, அதனால தான் இப்படி வந்து உட்காந்துட்டேன். நாளைக்கு வேறு ஊருக்கு கிளம்பணும்ல. சரிடி, நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்.
என்ன மலரு? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை டியர் செல்லக்குட்டி. தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. எப்பவுமே ஃபஸ்ட்டு விஷ் ஒன்றதாக இருக்கணுன்றதுக்காக நீ 11 மணிக்கெலாம் வந்து அட்வான்ஸாக விஷ் பண்ணிடுவேன். யாரையும் விஷ் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி வைப்பேன். அப்படியே விஷ் பண்ணாலும் நான் அதை காதில் வாங்கக்கூடாதுன்னு என்னையும் வேற மிரட்டி வைப்பேன். அதனால தான் என்னவோ தனியாக வந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கும் இந்த விஷயமும் ஃபஸ்ட்டு விஷ் ஒன்று தான். ஆமாம், என்னோட பிங்கிக்கு நான் எப்போவுமே, இப்போ இல்லை, அவளுக்கு 100 வயசானா கூட அவளுக்கு ஃபஸ்ட்டு விஷ் நான் தான் பண்ணுவேன். உனக்கு ஹஸ்பண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கூட. எங்கே மலரு? அகில் இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட எனக்கு விஷ் பண்ணவே இல்லையே. அவன் என்னை மறந்துட்டான். ஓய் என்ன? ஒன்றும் இல்லடி. சாரி பிங்கி, எப்போவுமே உன்னோட பர்த்டேவை பெருசாக செலிப்ரேட் பண்ணுவோம். பட் நம்ம இன்னைக்கு சென்னையில் இருக்கனால எல்லாரும் ஒர்க் முடிச்சுட்டு டயர்டாக தூங்குறதுனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன்டி. ஹே மென்டல், இதுக்கெல்லாமா சாரி சொல்லுவாங்க? வருஷம் கொண்டாடுறது தானே, ஒரு வருஷம் கொண்டாடலைன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எனக்கும் தெரியும் எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இல்லை என் பர்த்டே ஞாபகம் வச்சு கொண்டாட முடியுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பர்த்டேக்கு. ஓகே சரி ஓகே, நாளைக்கு நம்ம ஊருக்கு போயிடுவோம்ல, நம்ம அடுத்த நாள் செலிப்ரேட் பண்ணலாம். இது நாளைக்கு பர்த்டேவை அடுத்த நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. நான் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? 16 வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே பர்த்டே கொண்டாடினாலும் ஒன்று தான், கொண்டாடலினாலும் ஒன்று தான். எத்தனை வயசானாலும் நம்ம பர்த்டே கொண்டாடுறதை விடக்கூடாது, புரியுதா? புரியுது மலரு. சரிடி, எனக்கு ஒரு டவுட், இது ரொம்ப நாளாக கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். கேட்கவா? சரி மென்டல், கேட்கவான்னு கேட்குற, கேளுடி. இல்லை செல்லம், எப்போவுமே உன் பர்த்டே அன்னைக்கு ஏதோ வித சோகம் உன் ஃபேஸில் எனக்கு தெரியுது. அது எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்லை எல்லாருக்கும் தெரியுதான்னு தெரியல. சந்தோஷமாக தான் இருப்பேன், ஆனால் ஒரு பக்கம் ஒரு சோகம் ஏதோ லைட்டாக எட்டி பார்க்கும்டி. ஹே மலர், அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன். அதுவும் என் பர்த்டே அன்னைக்கு இன்னும் டபுளாக சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? என் பர்த்டேவை எவ்வளோ அழகாக நம்ம ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க, கிஃப்ட்டு. இதை விட வேறு என்னடி வேணும்? ஐம் ரியலி வெரி லக்கிடி, நீங்கள் எல்லாரும் எனக்கு கிடைச்சதுக்கு. இதெல்லாம் கரெக்டு தான். இப்போ கூட பாரு, நீ வாயால சொல்கிற, ஆனால் உன் ஃபேஸ் டல்லாக தான் இருக்குது. இது எது நம்புறது? இப்போ போதுமா? இதுக்கு மேலே பல்ல காட்டவா எப்படி? இப்போயாவது நம்புவியாடி? இந்த ஸ்மைல் தான் என் பிங்கி கிட்ட மிஸ் ஆயிருந்தது, இப்போ கிடச்சிருச்சு. இப்போ போல் எப்போவுமே சந்தோஷமா இரு, நாங்கள் எல்லாருமே உன் கூட தான் இருப்போம். உன்னோட சந்தோஷம், உன்னோட துக்கம், உன்னோட கண்ணீர் எல்லாத்துலேயுமே நான் உன் கூட இருப்பேன், சரியா? தெரியும் பக்கி. நட்புக்கு இலக்கணம் நீதானே, உயிர் கொடுத்த தோழனும் நீதான். சரி ஓகே ஓகே, வா போகலாம். எங்கடி? நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தரேன், அதை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ்ஸு? என்ன ட்ரெஸ், எது ட்ரெஸ்லாம் கேட்கக்கூடாது. நீ அழகாக போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னடி ட்ரெஸ் வாங்கியிருக்கியா? இதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, முதல்ல நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா. வா. ஹே வாடி. எங்க இழுத்துட்டு போற? என்ன மாதிரி? வேற லெவல் சர்ப்ரைஸ். இதெல்லாம் எப்போ ஏற்பாடு பண்ணீங்க? எப்போ இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணீங்க? இவ்வளோ பலூன்ஸ் ஒட்டி இருக்கு. எப்படி இதெல்லாம்? அதுவும் எப்படி இதெல்லாம்? என் கூட தான் இருந்தீங்க எல்லாரும். நம்ம காலையில் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்து சாப்பிட்டு எல்லாருமே தூங்கணும். அதுக்கப்புறம் எந்த கேப்பில் இதெல்லாம் பண்ணீங்க? அதுவும் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பலூன்ஸ் ஊதியிருக்கீங்க. யார் எல்லாம்? நீங்கள் தானா? எங்கள் பிங்கிக்காக பெரிய சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் மேரேஜ் வந்தனால எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த டெரஸில் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் உனக்காக. ஐ ஹோப் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்குமாவா? எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மாமா, அந்த டெக்கரேஷன்ஸ், பலூன்ஸ், அந்த கேக்கு. வாவ் கௌதம், இங்கே பாருங்க, பிங்கி அழகா இருக்கால? ஆமாம் சத்யா, ரொம்ப க்யூட்டாக இருக்கா இந்த ட்ரெஸ்ஸில். பாரு நம்ம பிங்கியா, அது க்யூட்டாக இருக்கால்ல? ஆமாடா, அழகா இருக்கா. ஹாப்பி பர்த்டே பிங்கி. டேய், இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்த? இல்லடா. ஹாப்பி பர்த்டே தங்கப்பிள்ள. தேங்க்யூ கௌதம் அண்ணா. தேங்க்யூ அண்ணா அண்ட் அக்கா. எஸ்பெஷலி இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் நான் இதுக்கு முன்னாடி வேர் பண்ணதே இல்லை. பட் இந்த ட்ரெஸ்ஸை யார் எனக்கு எடுத்து கொடுத்ததுன்னு இன்னும் நல்லா சொல்லவே இல்லையே. யார் எடுத்து கொடுத்தது? வேறு யார்? உங்கள் மாமா தான் எடுத்து கொடுத்தாரு. மாமா நீங்களா?
ஆமாடாம்மா, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா இந்த ட்ரெஸ் எனக்கு. ஐம் ரியலி ரியலி லவ் இட் மாமா. இந்த மாதிரி ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி நான் எடுத்தது கூட இல்லை. நீங்கள் அழகா கரெக்டாக அளவு பார்த்து எடுத்திருக்கீங்க. எப்படி மாமா? ஒருவேளை காயை கூட்டிகிட்டு போய் எடுத்தீங்களா? என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போகலடி, இவரே தான் போய் எடுத்திருக்காரு. மாமா உங்களோட செலெக்ஷன் வேற லெவல் மாமா. உண்மையிலேயே சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா. ஏதோ இந்த வாயாடி முகத்தில் இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் எங்கள் நலம் முடிஞ்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். இதை விட நெக்ஸ்ட் பர்த்டேக்கு சூப்பராக வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தங்கம். மாமா என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து எனக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க. இதை விட எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்குமா? இதெல்லாம் விட முக்கியமாக நீங்கள் எல்லாரும் எனக்கு கிடச்சிருக்கீங்க. இவ்வளோ அழகான ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை விட எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை மாமா. சரி சரி, பேசினதெல்லாம் போதும். சீக்கிரம் கேக் கட் பண்ணு. சாப்பிட்டு போய் தூங்கணுமா இல்லையா? சரி சரி வினய் அண்ணா, இதோ கேக் கட் பண்ணிடலாம். நீ இப்போ மட்டும் கேக் கட் பண்ணலன்னு வச்சுக்கோ, அவன் வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவான். டக்குன்னு கேக் கட் பண்ணடி. ஹாப்பி பர்த்டே மை சோல். தேங்க்யூ மை டியர் சோல். பிங்கி, நீ இது போல் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் பிங்கி. எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன். ஒரு ஃப்ரெண்டா, அத்தை பொண்ணா, எல்லாமாவும் உன் கூட இருப்பேன். சரியா? நீ எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம். உன்னை என்றைக்குமே லைஃப்பில் நான் இழக்க மாட்டேன் பிங்கி. எப்போவுமே கடைசி வரை நம்மளுக்கு பல்லெல்லாம் விழுந்து நம்ம கிளவி ஆகும் பார்த்தியா, அப்போ வரைக்கும் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சரி ஒன்றையும் சரி நான் இழக்க மாட்டேன். ஐ லவ் யூ பிங்கி. ஐ லவ் யூ டூ மலரு. உன்னை யார் எனக்கு முன்னாடி பிறக்க சொன்னது? என்னோட சேர்ந்து பிறந்திருக்கலாம்ல. ஜஸ்ட் ஒரு 20 days தானே, வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. நம்ம 2 பேரும் ஒன்றாவே பிறந்திருக்கலாம். எல்லா பர்த்டேயும் ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். நம்ம எப்பவும் போல் ஒன்றாவே இருந்திருக்கலாம் இல்லடி. இப்போ மட்டும் என்ன மலரு, இப்போவும் நம்ம ஒன்றா தான் இருக்கோம். எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். ஓகே? ஓகேடி, இதோ கிஃப்ட் வாங்கிக்கோ. என்ன கிஃப்ட்? சென்னையில் வந்து வாங்கினியா இல்லை காரைக்குடியில் பர்ச்சேஸ் பண்ண போனோமே அப்பயே வாங்கிட்டியா? பர்ச்சேஸ் பண்ண போது நீனு தான் இருந்தியா, அப்புறம் எப்படி வாங்க முடியும்? பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் போய் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூடி. லவ் யூ பிங்கி. இது நானும் அக்காவும் சேர்ந்து வாங்கினது. நீங்கள் 2 பேரும் எங்கே சேர்ந்து வாங்கினீங்க? நீ சென்னையில் இருக்கா, அவள் காரைக்குடியில் இருக்கா? எப்போ? சென்னையில் வாங்கின கிஃப்ட் தான், பட் அக்காவும் இது செலக்ட் பண்ணியிருக்கா. அக்காவும் இது காசு போட்டிருக்கா. அவள் வீடியோ காலில் வந்து செலக்ட் பண்ணா. ஓ அப்படி. இந்தா, ஹாப்பி பர்த்டே மை டியர் தங்கம். ஹாப்பி பர்த்டே மை டியர் தங்க பிள்ளை. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ அக்கா. நீ இப்போ போல் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தங்கம். உன் சந்தோஷத்துக்காக இந்த அக்கா 2 பேரும் என்ன வேணால் செய்வோம். சரியா? ஏன் தெரியுமா? நீ அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஹாப்பியாக இரு. நாங்கள் இருக்கோம். சரியா? இப்படிப்பட்ட குடும்பம் இருக்கும்போது நான் எப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருக்க முடியும் காயோ? நான் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருப்பேன், நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்க வரைக்கும். ஐ லவ் யூ செல்லம். உண்மையிலே ஒன்று சொல்லணும்னா, நான் பிங்கியை தங்கச்சியாக பார்த்ததை விட என்னோடய குழந்தையாக தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கும் அவளுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 6 years இருக்கும். அவளை நான் கொஞ்சினது, தூக்கி வளர்த்தது எல்லாமே நான் தான் சொல்லுவேன். எனக்கு விவரம் தெரியாது, ஓரளவு தான் தெரியும். பட் இருந்தாலும் என் தங்கச்சியை நான் தான் குளிப்பாட்டுவேன், தங்கச்சிக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன், தங்கச்சியை நான் தான் பார்த்துப்பேன். நான் அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் பார்த்துப்பேனா. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அப்போத்துலேருந்தே இவ என்னோட குழந்தையாயிட்டா. நான் இவ்வளோ தங்கச்சியாக நினச்சதை விட பார்த்ததை விட எப்போவுமே இவ்வளோ குழந்தையாக தான் பார்க்குறேன். இப்போ இவளுக்கு 16 வயசு ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு என்னமோ இவ இன்னும் 6 மாத குழந்தை மாதிரி தான் எனக்கு தெரியுறா. எப்போவுமே இவளுக்காக நானும் சரி, காயும் சரி, அப்பா அம்மாவும் சரி, எதை வேணால் விட்டு கொடுப்பேன்டி உன் சந்தோஷத்துக்காக. உன்னை தாண்டி தான் எங்கள் எல்லாருக்கும் மற்ற எல்லா விஷயமுமே. உன் சிரிப்புக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். சரியா? எப்பவுமே சிரிச்சுட்டு அழகாக இந்த மாதிரி சிட்டுத்தனம் பண்ணிகிட்டே இரு. ஓகேவா? ஹாப்பி பர்த்டே தங்கம். என்ன இப்போலாம் பேசி என்ன அழ வைக்கலான்னு பார்க்குறீங்களா? பர்த்டே அதுவுமா? நானும் எமோஷ்னலாக பேச வேணாம் தான் நினைக்கிறேன். பட் எமோஷ்னலாக சொல்லணுன்னா, நானும் உங்களை இன்னொரு அம்மாவாக தான்க்கா பார்க்குறேன். காயும் அவன் கூட சண்டை போடுவா, என்னை திட்டுவா, அடிப்பானா.
வேறு யாரையுமே திட்ட விட மாட்டா, வேறு யாரையுமே அடிக்க விட மாட்டா. ஸ்கூலில் கூட என்னை அப்படி பார்த்துப்பா. சின்ன வயசில் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், என்னை கிளாஸில் போய் உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், 4 ஜனா என்னை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், 2 பேரும் என்னை மாற்றி மாற்றி அப்படி பார்த்துக்கிட்டீங்க. சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் கீழே விழுந்து அடிபட்டேன்னா முதல்ல துடிச்சு போகிறது நீங்கள் 2 பேருமா தான் இருப்பீங்க. என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருதோ இல்லையோ, உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். எப்போவுமே எனக்கு துணையாக நீங்கள் நின்றுருக்கீங்க. 2 பேருமே எனக்கு இன்னொரு அம்மா தான் எப்போவுமே. கூடவே நின்னாயே எறும்பு அண்டாம என்ன கண்ணில வச்சாயே. ஓகே, ஹாப்பியாக இருக்க வேண்டிய நேரத்தில் யாரும் அழ வச்சிடாத. எப்போவுமே நீ ஹாப்பியாக இரு. என்ன? ஹாப்பி பர்த்டே மை டியர் பிரின்சஸ். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இது 2 அண்ணாவோட கிஃப்ட். தேங்க்யூ. உண்மையிலே இவ வந்து எனக்கும் சரி சிவனுக்கும் சரி ரொம்ப 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 ஸ்பெஷல் ஒன் இவ. ஏன்னா வித்யாக்கா எங்களோட அக்கா, அவங்கக்கிட்ட ஒரு லிமிட்டாக தான் இருப்போம். அக்கான்றத தவிர எதுவும் தாண்டி பேச மாட்டோம். காயு யார்ட்டையுமே அவ்வளோ பேச மாட்டா, அண்ணன்ற வார்த்தை தவிர மற்ற எதுவுமே சொல்ல மாட்டா. பட் இவ அப்படி கிடையாது. ஒரு கூட பிறந்த தங்கச்சி எப்படி இருந்திருந்தா என்னை எப்படி மிரட்டி என்னை அடித்து என்னை சிரிக்க வச்சு என்னை அழ வச்சு எல்லாமே பண்ணியிருப்பாளோ, இவன் என் சித்தி பொண்ணாக இருந்து எல்லாத்தையுமே எங்கள் 2 பேருக்கும் கொடுத்தா. எல்லாத்தையுமே என்னை அடிக்க செய்வா, அணைக்க செய்வா, திட்ட செய்வா. அப்புறம் சொல்லுவா, வேறு யாராவது திட்டினா சொல்லுவா, இவனை நான் மட்டும்தான் திட்டுவேன், வேறு யாருமே திட்டக்கூடாதும்பா. அம்மா திட்டினா கூட. உண்மையிலே இவ ஒரு சுட்டி பொண்ணு தான், எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. அக்கா நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களும் இவன் சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணுவோம், என்ன வேணாம். எனக்கும் கூட சுபியை பார்க்கும்போது அப்போ பொறாமையாக இருக்கும். இவ சுபியை அண்ணன் கூப்பிடவே மாட்டா, சுபின்னு தான் கூப்பிடுவா. 2 பேரும் அடிச்சுட்டு நாருவாங்க. ஆனால் என்ன எப்பவுமே மரியாதையாக அண்ணன்ற தாண்டி வேறு எதுவுமே கூப்பிட மாட்டா. அப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக இருக்கும். சரி, நம்மக்கிட்ட மட்டும் அண்ணா அப்படின்னு கூப்பிட்றா, அவகிட்ட எப்படி அடித்து பேசி சிரித்து விளாட்றா, நம்மக்கிட்ட எப்படி விளையாட மாட்டாளே அப்படின்னு. ஆனால் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இதுதான் இவ காட்டுற பாசம் அப்படின்னு தெரிஞ்சுது. சுபியை அப்படி அடித்து அவள் பாசம் காட்டுறா, இப்படி எனக்கு மரியாதை கொடுத்து பாசம் காட்டுறா. மொத்தத்தில் இவ எங்கள் தங்கச்சின்னு சொல்கிறத விட அக்கா சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு குழந்தை தான். உண்மையிலே மாதிரி சென்டிமெண்ட்லாம் எதுவும் பேச வேணாம்னு நினச்சேன், பட் தானாக வந்துருச்சு. இப்போ போல் எப்போவுமே ஹாப்பியாக இருற தங்கம், அண்ணனுங்க கூட இருக்கும். ஓகே, நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன சந்தோஷத்தில் குறைச்சு. நீங்கள் 2 பேரும் எப்போவுமே என் கூட இருக்கணும். ஓகேவா? நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும். கண்களறியா காற்றைப் போலே கனவில் என்னை தழுவியதென்ன, பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன, மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை பிழியாதே, நினைவோடு தந்ததையெல்லாம் நிஜமாக தருவாயா, உயிருக்கு உயிரை தந்து. ஏறதா ஊருக்கு கிளம்பும்போது இப்படி மூஞ்சி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி சந்தோஷமாக போக முடியும்? ஏம்மா என்னாச்சு? அண்ணி, மினி இந்த வீட்டில் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அண்ணி. நீங்கள் எல்லோரும் இப்போ கிளம்பிட்டீங்கன்னா வீடு இன்னும் வெறிச்சோன்னு ஆகிடும். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ணி, அதனால தான். லூசு அக்கா, என்னாச்சுக்கா இப்போ நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு? மினி இதோ பக்கத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் நினச்ச நேரத்துக்கு போய் பார்க்கலாம், அவன் நினச்ச நேரத்துக்கு வரலாம். நாங்கள் அப்புறம் என்ன கவலை? நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போய் தானே ஆகணும். பசங்களுக்கு நாளான்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. நாங்கள் இன்னைக்கு கிளம்புனா தான் நாளைக்கு ஒரு நாள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும், காலேஜுக்கு அனுப்ப முடியும். அதனால தான் கிளம்புறோம். இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோம்க்கா. நாங்கள் கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம்லக்கா. எல்லாம் போட்டபடியே கிடக்கும். அங்கே குழந்தை என்ன பண்ணுறாப்லேன்னு தெரில, சாப்பாடு கஷ்டப்படுவாப்புல, அவங்க அப்பா அம்மாவோட போயிருப்பாப்புல, அவங்க அம்மா சமையல்லாம் அவருக்கு செட் ஆகாது. நான் சமைச்சு கொடுத்தா தான் அவருக்கு செட் ஆகும். இல்லைன்னா கூட 2 நாள் இருந்துருவோம்க்கா. வீடு வாசல்லாம் அப்படியே கிடக்கும்லக்கா, அதனால தான் கிளம்புறோம். எனக்கு புரியுதுல ராக்கு, ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அம்மாடி ராதா கவலைப்படாதம்மா, இன்னும் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வரும் இல்லைம்மா, எல்லாரும் சந்திக்க தானே போகிறோம். இதோ அடுத்து மினி கண்டிப்பாக ஒரு குட்டி பேரனையோ பேத்தியோ நமக்கு பெற்று கொடுத்துருவா. அதுக்கு வளகாப்பு போடணும், குட்டி பேரனையோ பேத்தியோ வந்து பார்க்கணும். இவ்வளவோ ஃபங்க்ஷன் இருக்குல்லம்மா. அப்புறம் வித்யா படித்து முடிச்சிருவா, வித்யா கல்யாணம் பண்ணணும், சித்துவுக்கும் வித்யாவுக்கும். அப்புறம் என்னம்மா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்க? ஆமா ராதா, அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீட்டில் சந்தோஷமான நிகழ்வு தான் நிகழப்போகுது. இதோ மினி கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ஒரு பேரனை பேத்தியை பெற்று கொடுத்துருவா. அப்புறம் சித்துவுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணணும். இப்படி எல்லாம் சந்தோஷமாக தான் நடக்க போகுது. நீ இப்படி கவலைப்பட்டுட்டு ஒன்றா ஆக போகிறது கிடையாது, சரியா? சரிங்க அண்ணி. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், எல்லாம் கொண்டு போய் பஸ்ஸில் வச்சுட்டாங்க. நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? சரிம்மா ராதா, நீனும் பார்த்து பத்திரமா இரு. அப்புறம் காயுவை பார்த்துக்கம்மா, ஷாலுவும் காயுவும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அண்ணி? காயுவும் சரி ஷாலுவும் சரி நான் நல்லா பார்த்துக்கிறேன் அண்ணி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிடாம்மா, நாங்கள் கிளம்பட்டுமாப்போ? சரி அண்ணி. வாக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, பிள்ளைகளை பார்த்துக்க என்ன? சரிக்கா. இங்கே என்ன அழுகாச்சி மாநாடு நடந்துட்டுருக்கு? எல்லாரும் சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. அத்தை என்னாச்சு? வாங்க பர்த்டே கேர்ள், ட்ரெஸ் அழகா இருக்கே. தேங்க்யூ. வேற யாரும் இல்லை, உங்கள் பொண்ணு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். நல்லா இருக்கா? தெரியும். ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து என் பொண்ணு என்கிட்ட காட்டினா, அப்போ தெரியாதா என்ன? எங்கிட்ட வாராக்கு, என் மருமக எவ்வளோ தங்க சிலையாட்டா இருக்கு. நீ பிறந்த நாள் வேற பிள்ளைக்கு. பார்த்தா போய் பார். தங்கம் எம்பிட்டு அழகா இருக்க. சாயடா தங்கம், நேற்று நீங்கள் பிறந்த நாள்லாம் கொண்டாடி இருக்கீங்க. எங்களால் வர முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் அதனால படுத்து தூங்கிட்டோம். பரவாயில்ல அத்தை, எனக்கே தெரியும். ஏன்னா எனக்கே அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. அப்போ பெரியவங்க நீங்கள், உங்களுக்குலாம் எவ்வளோ டயர்டாக இருக்கும், எவ்வளோ வேலை பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல அத்தை. ஹாப்பி பர்த்டேடா தங்கம். இப்போ போல எப்போவுமே சந்தோஷமா இரு, சரியா? அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடு. ஆமா ராதா, என் பிள்ளை எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம புள்ள உருவத்தில் நம்ம அம்மாவே வந்து பிறந்திருக்காங்க. ஆமாண்ணே, எனக்குமே பிங்கியை பார்க்கும்போது நம்ம அம்மா சாயல் தான் தெரியும். நான் அப்போதான் நினச்சிப்பேன், நம்ம அம்மா எங்கேயும் போல பிங்கி உருவத்தில் நம்ம கூட தான் இருக்காங்கன்னு. ஆமாம், அப்படியே ஆயா உரிச்சு வச்சு தான் இருப்பாவ. ஆமாம், ஆனால் குணம் மட்டும் எங்கள் அத்தாச்சி குணம்ப்பா, எங்கள் பிங்கிக்கு. சரி, என்னை வச்சே பெருமையாக பேசாதீங்க. நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாருங்க. டாடி, அங்கிள் உங்களை வர சொன்னாங்க. சரி, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே கிளம்பணுமா. அடுத்த ஏதோ ராகு காலம்லாம் வருதான், அதனால சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னாங்க. எல்லாரும் வர சொன்னாங்க. எல்லாருமே ஏறிட்டாங்க, லக்கேஜ் எல்லாமே ஏற்றியாச்சு டாடி. சரிடாம்மா, இதோ வரோம். ராக்கு கோமோ கிளம்பலாமா? போகலாண்ணே. மருமகளே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அதே மாதிரி நல்லா படிக்கணும், நல்லா படித்து நீங்கள் லாயராகி அப்பா அம்மாவுக்கு பெருமைப்படுத்தணும், சரியா? சரிங்க அத்தை, கண்டிப்பாக. சரி, போயிட்டு வரேன் அத்தை. சரிடாம்மா. எங்க நம்ம பிள்ளை? அம்மாடி, நாங்கள் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா பார்த்து. சரிடா தங்கம், நாங்கள் கிளம்பும்போது அப்படி தான் இருக்கும். அப்புறம் பழகிடும். அப்புறம் நீ உங்கள் அத்தை கூட சேர்ந்துட்டு சமையல் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டு உங்கள் அம்மாவை உங்கள் அக்காவெல்லாம் வெறுப்பேற்றுவ, அப்படி தானே? ஆமாம். அப்புறம் நாங்கள் இங்கே போனோம், அங்கே போனோம், நாங்கள் அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோன்னு ஃபோன் பண்ணியே நம்மளை கடுப்பேற்றுவா. சரி பிங்கி, நல்லா படி. என்ன 11th நல்லா படி, 12th நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும். சீக்கிரம் லாயராயிரு, என்ன தங்கம்? சரி, நீ இப்படி பாசமாலாம் பேசாத, நல்லா இல்லை. எப்பவும் போல் குரங்கு சனின்னு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ அப்படியே பேசு, பாசமாலாம் ஒன்றும் பேச தேவையில்ல. கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்து பாரு பிங்கி. அப்போ தான் உனக்கு தங்கச்சி மேலே உள்ள பாசம், அக்கா மேலே உள்ள பாசம், அப்பா மேலே உள்ள பாசம் எல்லாமே புரியும். அது மாதிரி தான் எனக்கும் புரிய வந்திருக்கு. பார்த்து பத்திரமா போங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்கோ, உன்னையும் நல்லா பார்த்துக்கோ, சரியா? நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து பத்திரமா கிளம்புங்க. சரிடி, ஃபீல் பண்ணாத. எப்படியும் லீவ் கிடைக்கும்ல, சீக்கிரம் வா என்ன? சரி பிங்கி. அத்தை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மாமாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். சரிடாம்மா, நீ நல்லா படி. உனக்கு நாளான்னைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகுதுல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? சரிங்க அத்தை. பஸ் ஹாரன் அடிக்கிறாங்க. அங்கிள் தான் போல, கிளம்பலாமா? வாங்க போகலாம்.